அரக்கன் அப்படின்னு சொல்லி இதற்கு நான் தலைப்பு கொடுத்தேன். அரக்கன் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த இந்த சின்ன பிள்ளைங்க டிவியில் அந்த அது கார்ட்டூன் டிவியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பெரிய அரக்கனாகுது, அந்த அரக்கனை இது பண்ணுறது, அது மாதிரி நிறைய கதைகளை. இந்த அரக்கன் இல்லாமல் கார்ட்டூனே இல்லை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு அரக்கன் இருப்பான், ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து ஒருத்தர் மேற்கொள்வார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரமாக பயமுறுத்துகிற ஒரு காரியம் எதுன்னு சொன்னால் நிறைய காரியங்கள் பயமுறுத்துகிறது. இந்த பயம் என்பதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ராட்சசன் மாதிரி அரக்கன் போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. படித்து முடித்தால் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். வீட்டில் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்டானா அப்பா ஒன்று என்னடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இன்னுமா அப்படின்னு சாதாரணமாக கேட்குறது கூட அவனுக்கு எப்படி தோணும்னா, என்னை வந்து சாப்பிட்றதா லாய்க்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தட்டை அப்படியே தூக்கி போட்டு போகிற பிள்ளைங்க நம்ம பார்க்கலாம். பெற்றோர் பகிர்ந்து கொள்கிறத நான் அவங்களோட கூட சொல்கிறேன். அப்போ அவங்களுடைய ஏதோ ஒன்று வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுது, அதிகமாக அவங்கள வந்து அழுத்துது, பயம் பயம் அப்படின்னு சொல்லி. இந்த பயம்ங்கிற இந்த ஃபோபியா அப்படிங்கிறது எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அசாதாரணமான சூழல். அசாதாரணமான சூழல்னா தவறுகள் சர்வசாதாரணமாக அங்கீகரிக்கப்படுகிறத பார்க்கிறோம். பல தவறுகள் சட்டப்புறம்பானவைகள், சட்டத்துக்கு உட்பட்டு இவைகள் நேர்மையான வழி அப்படின்னு சொல்லி காட்டப்படுகிறத பார்க்கிறோம். அதாவது பல தவறுகள் சட்டப்பூர்வமாக மாற்றப்படுகிறது. உங்கள் பாக்கெட்டில் இருந்து ஒருத்தர் காசை திருடினான்னா அதுக்கு பேர் வந்து பிக் பாக்கெட். அதுவே நீங்கள் ஏடிஎம்மில் 5 முறைக்கு மேலே பணம் எடுத்தாங்கன்னா அதற்கு அவன் போடுறது வந்து அது சட்டப்பூர்வமாக மாறுகிறது, அது ஃபைனாக மாறுது. அப்போது ஒன்று பாருங்கள், உங்கள் பாக்கெட்லேருந்து தான் காசு எடுக்கிறாங்க, பட் சட்டப்பூர்வமாக மாறிடுது. நீங்கள் ஒரு காரியத்தை இதுவே நீங்கள் இவ்வளோ நாள் நம்ம பார்க்கும்போது வழிப்பறின்னு சொல்லுவோம். இப்போ அது வழிப்பறி இல்லை, இப்போ அது சட்டப்பூர்வமாகவே மாற்றப்படுகிறது. எல்லாம் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலங்கள் நாளுக்கு நாள் சட்டத்திற்கும் அல்லது இது ஒரு நீதி நெறிகளுக்கும் அப்பாற்பட்டு விலகி செல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு நம்மால் ஒன்றும் செய்ய முடியல, நம்மால் எதுவுமே அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத காலகட்டங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது எக்ஸ்ட்ரீமான தவறுகளை செய்கிறவங்கள தான் நம்ம வந்து குற்றவாளியாக ரொம்ப இதாக பார்ப்பாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக எல்லாருமே பெரும்பாலும் அப்படி செய்கிறத நம்ம பார்க்கணும். பெரும்பாலும் லஞ்சம் இல்லாத இடங்கள் இல்லை, பெரும்பாலும் குடி இல்லாத இடங்கள் இல்லை, எல்லா இடத்துலையுமே அது சர்வசாதாரணமாக நிறைந்து இருக்கிறத நம்ம பார்க்கணும். இது இயல்பாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இதை குறித்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள்லாம் எப்படி வாழ்வாங்கன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மதியானம் சாப்பிட முடியாது. அந்த அளவிற்கு ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கோம். அப்போது இந்த பயம் அப்படிங்கிறது நிறைய சூழ்நிலைகளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமெலாம் பட வேணாம். நியூஸ் பேப்பர் எடுத்து வாசித்தாலோ மொபைல் ஃபோன் எடுத்து இப்படி நீங்கள் அப்படி தள்ளினாலோ சர்வசாதாரணமாக நம்ம பயப்படுறதுக்கான நிறைய ஏதுக்கள் அதில் இருக்குது. சாம் கமலேசன் அப்படின்னு ஒருத்தர், சாமுவேல் கமலேசன் மிலிட்ரியில் போய் சேர்றாரு. சேரும்போது அவருடைய அதாவது அவர் வந்து நேர்மையான ஒரு அதிகாரியாக குற்றமில்லாதவராக இருக்கிறார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெஜிமில் அவர் வந்து ட்ரெடிஷன் என்னன்னு சொன்னால் எந்த ஒரு மத விழாக்களையும் அந்த அதிகாரிகள் துவங்கி வைக்கணும். இப்போ அவர் துவங்கி வைக்க மறுக்கிறார். துவங்கி வைக்க மறுக்கிறாருன்னா ஒரு சீக்கில் வந்து அந்த பெல் அடித்து அவர் துவங்கி வைக்கணும். அதாவது அந்த வர்ஷிப் அவங்க பண்ணுற வர்ஷிப்பை இவர் துவங்கி வைக்கணும். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வழிபடுகிற ஒரு மதத்திற்கு அல்லது அந்த வழிக்கு இது உகந்ததல்ல, நான் செய்ய மாட்டேன், நான் வெளியில் நிற்கிறேன், நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்கிறார். இப்போ இவரை பதவி நீக்கம் செய்து விடுகிறார்கள். இவர் ஹைகோர்ட்டு போகிறாரு, சுப்ரீம் கோர்ட்டு போகிறாரு. நேற்றைக்கு செய்தி பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று செய்தி பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்லேருந்து இவருக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் அதாவது இதையும் தரல. அவரை வந்து சுத்தமாகவே அவரை வந்து நீக்கிட்டாங்க, பதவி நீக்கம் செய்து விட்டாங்க. இவர் எவ்வளோ முறையிட்டாலும் இது இல்லை. இப்போ இதை நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது இப்படி நாளுக்கு நாள் இப்படி ஒன்று துவங்குகிறது இல்லையா, இது போல் அப்படியே அடுத்து வரும்பொழுது அடுத்த நம்முடைய இந்தியாவில் வாழ முடியுமா அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு சர்வசாதாரணமாக ஒரு பயத்தை கொண்டு வரும். அதே போல் நம்ம ஓட்டர்ஸ் லிஸ்ட் நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். இப்போது இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் சட்டப்பூர்வமாகவே மாறிக்கொண்டு எல்லா விதத்திலையும் இடையூறாக வருகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அப்போ இது இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிற இது போன்ற காரியங்கள் உலகளாவிய பேரிழப்புகள், அங்கே யுத்தம் இங்கே யுத்தம், அதனால் விலையேறுகிறது, இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
இதை அதிகமாக பயன்படுத்தி சொல்லப்படுகிற ஆவிக்குரிய இதுவும் இருக்குது. புகை எத்தியோப்பியாவிலேருந்து கிளம்பி நேராக வந்துருச்சு, தேவன் இதை வந்து டெல்லிக்கு அனுப்பிட்டாரு, அதோட இந்தியா முழு இப்படி சொல்லி பயமுறுத்துகிற சூழலையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். பயத்திற்கு இதெல்லாம் சர்வசாதாரணமாக காரியங்களை பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய மக்களினுடைய மனநிலையே கூட தவறுகளை அங்கீகரிக்கிற நிலைக்கு நம்ம இயல்பாக வந்துட்டோம். தவறுகளை நம்ம அங்கீகரிக்க நிலைமைக்கு வந்துட்டோம், சர்வசாதாரணமாக வந்துட்டோம். அதே போல் விசுவாசிகளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா இவைகளை எதையுமே பொருட்படுத்தாமல் நாம் நமக்குள்ளாக சண்டை போட்டுக் கொள்வதும், நாம் நமக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் வைத்துக் கொள்வதும், ஒரு இன்ஸ்டிடியூஷன்னா அதில் யார் ஹெட்ன்றதை போட்டி போடுறதும், இப்படி நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோமே தவிர வெளியில் என்ன நடக்குது, சுவிசேஷ அறிவு பணிக்கோ மற்ற காரியங்களுக்கோ வெளியில் என்ன நடக்குதுன்னு சுத்தமாக நமக்கு வந்து சேர முடியாதபடி நம் மனக்கண்கள் எல்லாம் மாறி போயிருக்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தேசத்தில் புரிந்து கொள்ள முடியாத நோய்கள் வருகிறது. அந்த நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலவும் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த ட்ரீட்மெண்ட்டு பயங்கர காஸ்ட்லியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏழை எளிய மக்கள் அதில் போய் பண்ண முடியல. இப்படி நிறைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பயமுறுத்துவதற்கான ஏதுக்கள் எக்கச்சக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அப்போ இது போன்ற பயமுறுத்துறதுக்கான இந்த காரியம் நம்ம என்ன செய்ய முடியாதபடி பேரலைஸ் பண்ணுகிறது, தடுக்கிறது. வேதத்தை வாசிக்கும் போது ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், அவங்க அப்பா மரித்தார். அந்த பையனுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் ஆக்சிடெண்ட்டில் மரித்து விட்டார். அந்த பையனை நான் சந்திக்கும் போது அவர் சொன்னார், ஆண்டவரை பற்றி இதெல்லாம் சும்மானே, அது ஒரு சிலருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஸ்டாக பேசுகிறேன். ஏன்னா 2 மரணங்கள் அவர் வீட்டில் இருக்குது. 2 மரணங்கள்னால் ஒரு மரணம் வந்து கொஞ்சம் வயசானவர் தான், ஒரு 65 அது மாதிரி வயசு. இன்னொருத்தர் ரொம்ப யங்ஸ்டர், ஒரு 35லேயே அவர் ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டார். இதை புரிந்து கொள்ள முடியல, யாரும் விளக்க முடியல. அப்போ இது போன்ற ஒரு சில காரியங்கள் பயம் என்ன செய்யுதுன்னா சத்தியத்தில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடி பேரலைஸ் பண்ணுகிறது. அப்போ ஃபியர் என்ன செய்யுதுன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பேரலைஸ் பண்ணுகிறத நம்ம பார்க்கணும். 2வது இம்ப்ரிசன் ஆஃப் ஸ்பிரிட், நம்முடைய ஆவியில் ஒரு சிறையை வைக்கிறது. ஆவியில் வேறு எண்ணங்களை கொண்ட ஒரு சிறையை வைக்கிறது. இப்போ இதை ஒன்றுமே பண்ண முடியாது, இதை நீக்கவே முடியாது, இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க இப்படியே தான் போகும். இப்படி எதிரான சூழ்நிலைகளை நம்ம மைண்டில் கொண்டு வந்து கொண்டே இருக்கக்கூடிய நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்முடைய ஆவிக்குரிய எண்ணங்கள் சிறைபிடிக்கப்படுகிறது சத்ருவால். அடுத்தது பார்த்திங்கன்னா லிமிட்ஸ் அவர் பொட்டன்ஷியல். நம்ம ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை வேணாம் அப்படின்னு நம்மளுடைய பொட்டன்ஷியலை, நம்முடைய ஆற்றலை மட்டுப்படுத்துகிறது பயம். அப்போது பயம் இல்லாமல் நம்ம ஒரு சில காரியங்களை செய்வதற்கும் பயத்தோடு ஒரு சில காரியங்களை செய்வதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உதாரணத்திற்கு நான் ஆரம்ப நாட்களில் பால் பேட்மிண்டன் விளையாடுவோம். பால் பேட்மிண்டன் விளையாடும் போது பார்த்திங்கன்னா அதில் இயல்பாக நம்ம சர்வீஸ் போட்டு அங்கே அடிப்பாங்க, நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம், இப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒருத்தர் டெக்னிக் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னா, பிளேஸ் பார்த்து அடிக்காத, அந்த பேட் வச்சுருக்காருல அவர் நெத்தியை பார்த்து அடி. அப்போ என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு 15 நிமிஷத்துலேயே பட்டாருன்னு நான் சென்டரில் நிற்கிறவருக்கு நெத்தியில் அடிச்சிட்டிங்கன்னா அவருக்கு பட்டுன்னு அது விழுகும்போது அதற்கு பிறகு அவருடைய எல்லா பொட்டன்ஷியலும் அவுட் ஆகிடும். அவர் என்ன தான் நல்லா விளையாண்டாலும் ஒரு அடி இதில் பால் பேட்மிண்டன் வலி ஒன்றும் கிரிக்கெட் பால் மாதிரி வலிக்காது. இருந்தாலும் அந்த அடி என்ன செய்யணும்னா அவருக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாமல் நல்ல விளையாடுறவரே என்ன செய்வார்னா கொஞ்சம் தடுமாறுவார். அந்த தடுமாறும் போது உங்கள் பாயிண்ட்டை நீங்கள் ஏற்றிக்கணும். இப்படி நீங்கள் கிரிக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆள் அடிக்கிறது மாதிரி பந்து போடுவாங்க. அது மாதிரி தான் இந்த சத்துருவானவன் என்ன செய்கிறான்னா ஒரு சில நேரத்தில் நம்மை பயமுறுத்தும்படி இப்படி பந்துகளை வீசுவான். வறுமையை கொண்டு வருவான், அவமரியாதையை கொண்டு வருவான், ரிஜெக்ஷனை கொண்டு வருவான். இப்படி நிறைய காரியங்களை கொண்டு வந்து ஏதாவது ஒன்றை கொண்டு பயமுறுத்துறது தான் அவனுடைய ஒர்க்கு. பயந்துட்டாலே நம்ம அடுத்ததை செய்ய முடியாது. அப்போ நம்முடைய பயம் என்ன செய்யணும்னா பேரலைஸ் பண்ணும். அடுத்தது நம்ம ஆவிக்குரிய ரீதியில் ஒன்றை சிந்திக்க முடியாதபடி சிறைப்படுத்தி விடும், லிமிட் பண்ணிவிடும். அடுத்தது நம்முடைய பொட்டன்ஷியலை வந்து மட்டுப்படுத்திவிடும். இது எதனால் இந்த பயம் வருதுன்னா ஒரு 4 குறிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் லாஸ், ஒன்றை இழந்து விடுவோம் அப்படிங்கிற பயம், இழந்ததுனால பயம், உறவுகளை இழந்ததுனால பயம். அப்பா இறந்துட்டாருன்னா அந்த குடும்பம் அப்படியே நிற்கும். அவ்வளோ நாள் அப்பா சம்பாரிச்சு கூட கொடுத்துருக்க மாட்டார், சும்மா தான் இருந்திருப்பார். இருந்தாலும் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லினே இருப்பான். இவனும் வேலைக்கு போக மாட்டேன், கேட்டால் அப்பா இறந்துட்டார். இவ்வளோ நாளும் அவர் தான் அப்படி தான் இருந்திருப்பார். ஆனால் அது என்ன செய்யும்னா அது ஒரு இயல்பாகவே ஒரு பயத்தை கொண்டு வந்துடும், ஒரு இழப்பு. அதை ஒரு சில லாஸ் என்ன செய்யும், பயத்தை கொண்டு வந்துடும் நமக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ், நம்முடைய தோல்விகள் அல்லது தோல்வி பெறப்போகிறோம் என்பதை குறித்த பயம் என்ன செய்யும்னா நம்மளை அடுத்தடி செல்ல முடியாமல் பயத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க,
இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது நாக்கு மேலே போய் ஒட்டிக்கும், வார்த்தை வராது, அப்படியே நடுங்குவாங்க, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் முடிச்சு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்தோன்னா ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் என்ன கொடுக்குதுன்னா ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய மற்ற பகுதிகளாக இருக்கட்டும், என்ன செய்யணும்னா பயம் என்பது லாஸ்னால வரலாம், அல்லது நம்முடைய ஃபெயிலியர்ஸ்னால வரலாம், அல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்னால வரலாம். ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கங்கிற பயம் இருக்கும். ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நம்மளை. அதனால நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு கேன்சருங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு லேசாக. ஆனால் அவங்க என்ன செய்யலை, அது போய் அட்டன் பண்ணலை, போய் கேட்கல. கேட்டால் அதை சொல்லிடுவாங்க, மேலிக்னன்ட் செல் பாசிட்டிவ்னு அப்படின்னு சொல்லிட்டா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் வந்துடும், நான் தோற்று போயிடுவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயம். அப்போ தோற்கிறதை தாண்டி தோல்வி பெற்றுவிடுவோம் அப்படிங்கிற பயம். இது இல்லாமல் இன்னொரு எழுதுனேன் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் அன்னோன். எதுக்குன்னே தெரியாமல் பயம். இது இப்படி ஆகிடும் எந்த ரீசனுமே இருக்காது, சும்மா பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பயங்கள் எல்லாமே யார்னால் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொன்னால் சத்துரு தான் என்ன செய்கிறான்னா இந்த பயத்தை கொண்டு வரான். அப்போது இந்த ஃபியர் வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் மாதிரி. ஒரு சில டிசீஸ் வந்து கம்யூனிகபிள் கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு டைஃபாய்டு காய்ச்சல்னால் ஒருவேளை அது கம்யூனிகபிளாக இருக்கலாம், இல்லை மலேரியானா கம்யூனிகபிளாக இருக்கலாம், ஒன்றுலேருந்து இன்னொருத்தருக்கு போகும். கொரோனாலாம் நம்ம மாஸ்க் போட்டு பயங்கரமாக அலைஞ்சிட்டு இருந்தோம், ஏன்னா கம்யூனிகபிள் டிசீஸ். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் கிடையாது, ஹார்ட் டிசீஸ்னு வச்சுங்க, அது அவருக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த பயம் என்ன செய்யுதுன்னா கம்யூனிகேட் பண்ணிடும், அடுத்தவங்களுக்கு அழகாக இன்னொருத்தருக்கு அதை கொண்டு போய் சொல்லணும். ஒருத்தர் பயந்தா போதும், ஒரு குடும்பத்தில் மொத்த குடும்பத்தையும் பிரேக் போட்டு நிறுத்திடுவாங்க. அதுவும் அந்த பயப்படுறவங்க கொஞ்சம் சீனியராக வயசானவங்களாக இருந்தால் போதும், எல்லாரையும் பயமுறுத்திடுவாங்க. மழை பெய்யுதா உடனே ட்ரெயின் போகுமா, பாதியில் நின்றுமா, ஏரோப்ளைன் ஏறுமா, பாதியில் நின்றுமா, அவன் போவானா, நடக்குமா, இப்படி நிறைய கேள்விகளை தொடர என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக போகிறேன்னு நினைக்கிறவன தைரியமாக இருக்கிறவனுக்கும் கூட அவன் பொட்டன்ஷியலை மட்டுப்படுத்திடும். அப்போ இந்த பயம் என்ன செய்யும்னா ஒரு அடுத்தவங்களுக்கும் அது கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கும். ஒருத்தருக்கு பயம் இருந்தால் அவன் மட்டும் பயந்துட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் பயமுறுத்தி தன் பக்கத்தில் வந்து விழ வச்சுருவாங்க. இப்படி சொல்லுவாங்கல்ல, யாரெல்லாம் புலிக்கு பயந்துங்களோ என் மேலே வந்து விழுந்துருன்னு பழைய காலத்து பழமொழி ஒன்று. காட்டில் போகும்போது 10 பேர் போனாங்களாம், யாரெல்லாம் புலிக்கு பயந்துங்களோ என் மேலே வந்து விழுந்துரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் உள்ளே இருப்பார், புலி வந்தால் மேலே இருக்கிற அந்த அவரை மட்டும் எடுத்துக்கும். ஆனால் சொல்லும் போது எப்படி இருக்குது, பயங்கர யாரெல்லாம் புலிக்கு வந்து என் மேலே வந்து விழுந்திருக்கு அப்படின்னா நான் பாதுகாக்கப்பட்டு கொள்ளுகிறேன். அப்போ இந்த பயம் என்ன செய்யணும், அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து பற்றி எழுதப்பட்ட அந்த 4 காஸ்பல்லையும் கிட்டத்தட்ட 125 கட்டளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசியிருக்காரு. 120. அதில் 21 கட்டளைகள் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஃபியர் அண்ட் கரேஜ். பயப்படாத, ஃபியர் நாட், தைரியமாயிரு, திடமனது உள்ளவனாயிரு, ஏன் பயப்பட்டாய், இப்படி ஆண்டவர் வந்து 21 தடவை அந்த பயத்தை குறித்து பேசுகிறார். ஏற்கனவே நமக்கு தெரியும், மொத்த பைபிளில் கிட்டத்தட்ட 365க்கு மேலாக பயப்படாதேங்கிற வார்த்தை இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது இந்த பயம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய அரக்கன் மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஒரு கேண்டிலோ விளக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க. படிக்கும்போது இந்த இடத்துல கையை நீட்டினீங்கன்னா மொத்த ரூமுக்கும் பெருசாக அப்படி ஒரு பெரிய ஒரு பிம்பம் தெரியும், பெரிய பிம்பமாக தெரியும். ஆனால் கை சின்னது தான், இந்த விளக்கில் இருக்கிறதுனால அது பெருசாக தெரியும். இந்த கையை அப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சின்னதாகிடும். இது மாதிரி தான் இந்த பயம் என்ன செய்யுதுன்னா நமக்கு பெருசாக காட்டுது, நிறைய விஷயங்களை பெரிய உருவகப்படுத்தி காட்டுகிறது. ஒரு அரக்கன் அப்படின்னு சொன்னோன்னே சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த கேள்வி, அரக்கன் அல்லது ஒரு பெரிய உயரமானவன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யாரை தெரியும்? சத்தமாக சொல்லுங்களேன். கோலியாத்தை பற்றி சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரணும். ஏன் சொல்லித்தரணும்னா அவன் பயப்படுறதுக்காக இல்லை, தாவீதை பற்றி சொல்லி தரும்போது கோலியாத்தை பற்றி அவன் தெரிஞ்சுக்குவான். இப்போ கோலியாத்தை வந்து தாவீது மேற்கொள்ளுகிறான்னு சொல்லும்போது அந்த கோலியாத்தை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தியானிக்கிறாங்க, கோலியாத்தை பற்றி தியானிக்கிறாங்க. ராஜாட்ட போகிறான், ராஜா சொல்கிறான், எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தியானிக்கிறான், அவனுடைய டேலண்ட்டை வச்சு தியானிக்கிறான், அவனை வந்து ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறான். அவன் சின்ன வயசுலேருந்தே போர் வீரன், நீ இப்போ தான் வந்திருக்க, ஆடு மேய்க்கிறதுக்கு வந்திருக்க. அவன் சின்ன வயசுலேருந்து அவனுடைய படைக்கலங்களை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவனுடைய தலைச்சீரா இவ்வளோ பெருசு, அவனுடைய பட்டம் எவ்வளோ பெருசு, தாவீதினுடைய கல் இவ்வளோ சைஸுன்னு ஒருத்தருமே சொல்லலை வேதத்தில். 5 கல்லுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர கோலியாத்தை பற்றி மட்டும் ஏகப்பட்ட எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அவனை தாங்கிறதுக்கு 2 பேர், அவனுடைய இதை தாங்கிறதுக்கு 2 பேர். தாவீது பார்த்தீங்கன்னா அவனை ஒன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை.
ஆனால் தியானிக்கிறது யாரை பற்றி தியானிக்கப்பட்டிருக்கிறதுனா கோலியாத்தை பற்றி தான் அதிகமாக தியானிக்கப்பட்டிருக்கு. அந்த ராஜாவுமே கோலியாத்தை தான் சொல்கிறான், அதிகமாக சொல்கிறான். அப்போ யாரை பற்றி நாம் அதிகமாக தியானிக்கிறோம் அப்படின்னா கவலையை குறித்து தான், பயத்தை குறித்து தான், அச்சுறுத்துறதை குறித்து தான் நம்ம அதிகமாக டிவோட் பண்ணுறோம். சொல்லிக்கிட்டே இருக்கோம், இது இப்படி, அது அப்படி, இது இப்படி, இது வந்ததுன்னா இப்படி நடந்துடும், இது வந்துன்னா இப்படி நடந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். தாவீதினுடைய ஸ்டைல் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கோலியாத்தை பற்றி அவன் தியானிக்கவே இல்லை, அவன் கோலியாத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. கோலியாத் எப்படிப்பட்டவன் அவன் சொல்லலை, இவன் அடித்தா என்ன கிடைக்கும்னு கேட்குறான். கோலியாத்தை மேற்கொண்டால் என்ன கிடைக்கும்னு அவன் கேட்குறானே தவிர கோலியாத் எப்படிப்பட்டான், அப்படியாப்பா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. கோலியாத்தை மேற்கொண்டால் என்ன கிடைக்கும், கோலியாத்தை அடிச்சுட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு அவன் அதை மேற்கொண்ட பிறகு நடக்கக்கூடிய காரியங்களை தான் அவன் பேசுகிறான். காரணம் என்னன்னா, அவனிடத்துல ஃபெய்த் இருக்குது, விசுவாசம் இருக்குது. நான் இதை அடிக்கும்போது ஒரு காரியத்தை அவனுடைய கோலியாத்தை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பார்வை இந்த பயத்தை பற்றி எப்படி இருக்குன்னா, இந்த விளக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய உருவமாக அவன் பார்க்கல. அவன் எப்படி பார்க்கிறான்னா, விருத்த சேதனம் இல்லாதவன் என்று பார்க்கிறான். அவன் கோலியாத்தை தாவீது பார்க்கிற பார்வை எப்படின்னா, அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். கோலியாத்தை சவுல் எப்படி பார்க்கிறான்னா, அவன் சின்ன வயசுலேருந்தே இராணுவ வீரன், சின்ன வயசுலேருந்தே போர் பயிற்சி பெற்றவன். அப்போ ஒருத்தருடைய பார்வையில் தான் இந்த பயத்தை நம்ம மேற்கொள்ளுகிற ஆங்கிள் இருக்கு. ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது ஏனாக்கின் புத்திரர், இந்த ஏனாக்கின் புத்திரர் யோசுவாவும் காலேபும் மட்டும் போய் பார்த்துட்டு வந்து, கானான் தேசத்துக்கு பார்த்துட்டு வந்து அங்கே ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பாக்கி பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், ராட்சசரை கண்டோம், நம்ம போன அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் மாதிரி இருந்தோம். அவங்க தியானிக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த ராட்சசரை குறித்து தியானிக்கிறாங்க. அவங்க பார்வை எப்படி இருக்கும், நாங்கள் எப்படி இருப்போம். இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க பார்வைக்கே இல்லை, கடவுள் வெற்றி கொடுப்பார், நம்ம போயிடலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதில் கற்றுக்கொள்கிற முதல் காரியம் என்னன்னு சொன்னால், பயத்தை குறித்து நம்ம அதிகமாக தியானிக்கக்கூடாது. தியானிக்கக்கூடாதுன்னா தொடர்ச்சியாக அதையே குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. பயத்தை குறித்து நம்ம சிந்திக்க கூடாமல், அதாவது அதை குறித்து அதை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறத பார்க்கணும். இப்போ சமீபத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாய்கள், தெரு நாய்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது. நிறைய அதுக்கான டாக் ஷோ கூட நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். தெருநாய்க்கு நிறைய பேர் பிஸ்கட் போடுறத பார்க்குறோம். அது தெருநாயை வளர்த்து விட்டுறாங்க, அது பாட்டுக்கு கடிச்சு வைக்குது அப்படின்னு சொல்லி தெருநாயை குறித்து நிறைய காரியங்களை பார்க்குறோம். அப்போ தெருநாயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாயை நேரடியாக பார்க்கக்கூடாது. தெருநாய் இருந்ததுன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த டெக்னிக், இந்த டிப்ஸ் உதவும். நாய் உங்களை பார்த்து குலைக்குதுன்னா அதை நீங்கள் இப்படி நேராக இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஓ நமக்கு சரியான ஆள்றா இவன்ட்டு அது ரெண்டும் என்ன செய்யணும்னா ரைவலாக பார்க்க ஆரம்பிச்சிடும். நாயை பார்த்தா நீங்கள் நாயை பார்க்காத மாதிரி, அதனுடைய சத்தத்தை கேட்காத மாதிரி, இந்த இருட்டில் திருடன் நடப்பான்ல சத்தமாக அதாவது இருட்டில் பயந்தா சத்தமாக பாட்டு பாடிட்டு போகிறவங்கள நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருட்டை பார்த்து பயந்து சத்தமாக ஒரு பாட்டு, தெரிந்த ஒரு பாட்டை பாடிட்டு போவாங்க. உள்ளுக்குள்ளே பூரா பயமாக தான் இருக்கும், இருந்தாலும் வெளியில் வந்து ஒரு இதாக இருக்கிற மாதிரி சத்தமாக நம்ம பயப்படலை யாருக்கும் அப்படிங்கிற மாதிரி சத்தமாக நம்ம பாட்டு பாடிட்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி நாயை நேராக நம்ம பார்க்கக்கூடாது, நாயை நேராக பார்க்கக்கூடாது. ரெண்டாவது இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் வழக்கத்துக்கு மாறாக ஓடக்கூடாது. நாயை பார்த்துட்டு பயந்து ஓடினீங்கன்னா கண்டிப்பாக நாய் விரட்டும். இந்த நாய் இடத்துல அப்படியே பயத்தை கொண்டு வந்து வைங்க. பயத்தை நேரடியாக நீங்கள் பார்க்கக்கூடாது, அதை தியானிக்கக்கூடாது. இது இதனால தான் அப்படின்னு சொல்லி தியானிக்கக்கூடாது. அதே போல் வழக்கத்திற்கு மாறாக பயந்து ஓடக்கூடாது. ஓடினீங்கன்னா கண்டிப்பாக பயம் விடாமல் விரட்டும், தொடர்ந்து விரட்டும். அப்போ பயத்தை நம்ம சின்ன டெக்னிக் தான், நாய்க்கும் அதே தான், பயத்துக்கும் அதே தான். நான் சொல்கிறது தெருநாய்க்கு, உங்கள் வீட்டு நாய்க்கு அல்லது வளர்க்குற நாய்க்கு நான் சொல்லலை, தெருநாய்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது வந்து நேரடியாக நம்ம அதை பார்த்து அது என்ன, அது ஏன் முறைக்குது, அது ஏன் இப்படி பார்க்குது, ஏன் குலைக்குதுன்னு நீங்கள் அதுக்கிட்ட போய் ஆராய்ச்சி பண்ணால் அதற்கு நம்ம சிந்தனையெல்லாம் தெரியாது, அது வேறு விதமாக புரிந்து கொண்டு வேலை செய்யும். அப்போ பயத்திற்கும் அதே தான், வழக்கமாக நம்ம செய்கிற காரியங்களை மாற்றிக்கொண்டு பயந்து ஒரு சில பதற்றத்தை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா பயமுக்கும் விசுவாசத்திற்கும் ரெண்டு எண்டு. விசுவாசிக்கிறவன் பதறான், பயப்படுகிறவன் அதிகமாக பதறுவான். பதறி பேசி, பயப்பட்டு பேசி, நம்ம பாருங்கள் ஒரு சில நேரத்தில் பயந்து ஒரு சில காரியங்களை நம்ம செய்வோம். பயந்ததுனால ஒரு சில காரியங்களை அவசரப்பட்டு செய்வோம். ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக், அவருக்கு அதனால என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய பெண்ணுக்கு சீக்கிரமாகவே திருமணம் பண்ணி கொடுத்துறாரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வீட்டுக்கு வந்து நல்லாயிட்டார், இருந்தாலும் நான் செத்துருவேன், நான் அந்த கல்யாணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா, டக்குன்னு அவசரமாக கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறாரு. அது இப்போ தான் +2 முடிச்சு அப்படி வர சூழ்நிலை டக்குன்னு, ஏன்னா இவர் பயப்படுறதுனால
அப்போ பயம் என்ன செய்யும்னா நிறைய பதட்டங்களை வச்சுக்கிட்டு நிறைய காரியங்களை அவசரப்படுத்தும், நம்ம வழக்கத்துக்கு மாறாக ஓடுவோம். இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, பயத்திற்கு இந்த கடைசியில் இந்த பக்கம் 2ன்னு சொன்னேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை வென்றீர்கள், ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளை பயமுறுத்த முடியலையா? அந்த உலகத்தில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கண்ணில் பார்த்து தான் நம்ம பயப்படுறோம். வானமண்டலங்களில் பொல்லாத சேனைகள் இருக்குது, ஆனால் நம்ம அவற்றையெல்லாம் பார்த்து பயப்படுறதில்ல. அந்த உலகத்தில் யாரையாவது நம்ம பார்த்து இவர் என்ன விமர்சிச்சிட்டார், அல்லது இவர் என்ன ரெகனைஸ் பண்ணல, இந்த தோல்வி வரப்போகுது அல்லது இது வரப்போகுதுன்னு மாம்சத்திற்குள்ளாக தான் நம்ம பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த விளக்கில் தெரியக்கூடிய இந்த வெளிச்சம் இருக்கிறது உலகத்தில் இருக்கிறது. உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பயமாக இருந்தாலும் சரி, உங்களோடு கூட இருக்கிறவர் அதை விட பெரியவர். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்றிருக்கிறவர். உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கும். இந்த புயலுக்கு கூட ஒரு டேர்ம் வைப்பாங்க, அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் வைப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை விட எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்றிருக்கிறவருடைய பிள்ளைகள் நம்ம. அதனால தான் இந்த இடத்துல சொல்லும் போதே பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறத பார்க்க. 1 யோவான் 4:4 பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை வென்றீர்கள், ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ இந்த அரக்கன் அல்லது மான்ஸ்டர் அல்லது பெரிய இந்த ராட்சசனை விட, பயத்தை விட ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார், என் கூட இருக்கிறாருங்கிற அந்த ஃபெய்த் பெரியது. அடுத்தது இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பயத்தை தியானிக்கிறதற்கு ஒரு ஏது இருக்கு, டூல். நம்மகிட்ட சமூக வலைத்தளங்களை நம்ம கிட்ட கொண்டு காட்டுறது தான் அந்த டூல். யாரெல்லாம் அதிகமாக சமூக வலைத்தளங்களில் அதிகமாக உள்ள தள்ளி பார்த்துட்டாங்களோ அவங்களுக்கு பயப்பதற்கான தியானிப்பதற்கான டூல் அது. விசுவாசத்தை தியானிப்பதற்கான டூல் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ நம்ம பயத்தை போக்குவதற்கு நம்ம செல்லில் பார்த்துக்கிட்டே, மொபைலில் பார்த்துக்கிட்டே, வலைத்தளங்களில் பார்த்துக்கிட்டே இருந்தால் பயம் கூடுமே தவிர குறையாது. ஏன்னா நம்ம அதை தியானிப்பதற்கான டூல் அது. அதுலேயே தான் நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். ஒருத்தர் காலையில் நீங்கள் இதை சாப்பிட்ணும், இந்த நெல்லிக்காய் அரைச்சி சாப்பிட்ணும், அதை அரைச்சி சாப்பிட்ணும், இப்படி தான் நல்லாயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் சொல்லுவார் அதை சாப்பிடவே சாப்பிடாதேன்னு. இன்னொருத்தர் சொல்லுவார் இந்த ப்ரௌன் அரிசியை சாப்பிடு, கருப்பு அரிசி சாப்பிடு, சிகப்பரிசி. இன்னொருத்தர் அதை சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்துடும். இப்படி மாறி மாறி அவங்கவுங்க தங்களுக்கு தோன்றதெல்லாம் போடுறது தான் அந்த பிளாட்ஃபார்ம். நம்ம என்ன செய்வோம், அதுலேயே வந்துருச்சு. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நியூஸ் பேப்பர்லேயே போட்டான். நியூஸ் பேப்பரில் போடுறது எல்லாமே போய் தான். நியூஸ் பேப்பரில் வந்துட்டால் நம்ம நம்பிடக்கூடாது. அப்போது ஒரு சில காரியங்களை நம்ம பயத்தை தியானிப்பதற்கான டூல் எதுன்னா சமூக வலைத்தளம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசிப்பதை தியானிக்கிறது எதுன்னா அப்போ நமக்கு இந்த வேர்டு தான். அப்போ இதுக்கு நம்ம அதிக டைம் கொடுக்கும்போது எதனால் நம்ம நிரப்புகிறோமோ அதுதான் நமக்கு ஃபில் பண்ணும். இயல்பாக பயத்தை மேற்கொள்வதற்கு இது நமக்கு ஒரு உதவி செய்யும். இன்னொரு வசனத்தின் வாயிலாக நம்ம இந்த காரியத்தை பார்க்கலாம். ஆண்டவர் இப்படி நமக்கு சொல்லுகிறார். சங்கீதம் 56:3-4 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். அப்போனா நம்ம பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தா, நான் டெய்லி தான் உம்மை நம்பணும். ஏன்னா டெய்லி தான் பயந்துட்டுருக்கேன். 2 வீலர் எடுத்தோம்னா போய் ரீச் ஆகுமான்னு ஒரு பயம் இருக்குது, அங்கே எடுத்தோம்னா திரும்பி வருவோமான்னு பயம் இருக்குது. அப்போ பயம் என்பது நாளைக்கு இருக்கும், மாதத்தில் 3வது சனிக்கிழமை தான் நமக்கு பயமாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்படியெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வேணால் வைக்கலாமே தவிர, பயம் தானே டெய்லி அவரை நம்பணும். பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், அதுவும் ஒவ்வொரு வினாடியும் உண்மை தான் நம்பி இருப்பேங்கிறதும் பொருத்தமானது. நம்ம ஏன்னா எப்போதுமே பயந்து கொண்டே தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம எதற்காக பயப்படும், எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நிறைய நேரத்தில் இந்த பட்டாசு கொளுத்துறாங்கல்ல, அது உதாரணத்தை ஜாய்ஸ் மேயர் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு பட்டாசை கொளுத்துறவன் தைரியத்தோடு போய் அப்படி கொளுத்துறது இல்லையா, 95% அப்படி கொளுத்துறது இல்லை. இந்த சாவு வீட்டில் மட்டும் தண்ணி அடிச்சிட்டா மட்டும் கையில் பற்ற வச்சு அவன் மாதிரி தூக்கி போடுவான். ஏன்னா அவனுக்கு அதை தாண்டி ஒரு பயம், உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் அதை விட பெரியவராக இருக்கிறார் அவனுக்கு. அதனால் கையில் பற்ற வச்சு அவன் பாட்டு இப்படி தூக்கி போகிறான். ஆனால் சின்ன பிள்ளைங்க போய் இப்படி நம்ம பற்ற வைக்கிறோன்னா பயந்துக்கிட்டே தான் போவோம். ஆனாலும் பயப்படுறேன், சரி ஓரமாக உட்காராது, திரும்ப அதை பக்கத்தில் போய் நெருக்கி இப்படி போய் டக்குன்னு வைக்கும். அப்போ ஒன்றை பயந்து கொண்டே செய்கிறோம், ஆனாலும் அதில் ஒரு மகிழ்ச்சி தருது. அதுபோல் ஆண்டவருடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை பயந்து கொண்டேவாது செய்யணும் அப்படின்னு அவங்க பயந்துக்கிட்டாங்க. அதாவது பட்டாசு கொளுத்துறவன் எப்படி பயந்துக்கிட்டே வெடி வைக்கிறானோ, அதுபோல் நீங்களும் பயந்து கொண்டே ஒரு சில காரியங்களை செய்யுங்க. பயப்பட்டா பரவாயில்ல, செய்யுங்க, அடுத்து அப்படியே கொஞ்சம் போங்க, அடுத்து அப்படி போங்க, ஒரு தடவை வெடிச்சிச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கிட்ட போவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பகிர்ந்து கொள்றதை பார்க்குறோம்.
அப்போ இந்த இடத்துல பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிற ஒரு காரியம் தான் நமக்கு இதில் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். எப்போனா பயப்படும் நாளில். அப்போ பயப்படுற நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் துதி சத்தம் என்ன செய்யும்னா நம்ம டைவர்ட் பண்ணோம். சங்கீதக்காரன் அதே தான் ஃபாலோ பண்ணுறான். சவுல் ராஜா சொல்கிறான் அந்த ஆடையெல்லாம் கொடுத்து இதெல்லாம் போட்டுட்டு போன்னு சொல்லி. அப்போ போட்டுட்டு போன்னு சொல்லும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் இவ்வளோ ட்ரெஸ் பண்ணியிருக்கான், இவ்வளோ பாதுகாப்பு வச்சுருக்கான், நீ இதெல்லாம் கூட போட்டுக்கோன்னு சொல்லும்போது இவன் போட்டு பார்த்துட்டு எதுவும் அவனுக்கு ஃபிட் ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோலியாத்தை மேற்கொள்வதற்கு சவுல் கொடுத்த எந்த ஒரு டெக்னிக்கும் இவனுக்கு ஃபிட் ஆகலை. இவனுக்கு ஃபிட் ஆனது என்னென்னா வனாந்தரத்தில் இவனோடு கூட பேசின தேவன் கொடுத்தது தான் இவனுக்கு ஃபிட் ஆச்சு. அப்போ உலகம் சொல்லுகிற அந்த பயத்தை மேற்கொள்கிறதற்கு உலகம் சொல்லுகிற காரியம் எதுவுமே உங்களுக்கு எனக்கு ஃபிட் ஆகாது. அது ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் இதை செஞ்சால் பயம் போகும், அதை செஞ்சால் பயம் போகும், கயிறு கட்டினா பயம் போகும், மந்திரிச்சு இதை பண்ணால் பயம் போகும், அல்லது எதுக்குமே பயம் போகாது. இந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் பயம் போகும், அப்படிலாம் போகாது. ஒன்றே ஒன்று தான் பயத்தை போக்குறது, துதியை நம்ம ஏறெடுக்கணும். பயத்தை போக்குறதற்கு துதியை நம்ம ஏறெடுக்கணும். அந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம், பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். இந்த டெக்னிக் தான் என்னவா மாறி இருக்குன்னா, இருட்டில் பயந்தா சத்தமாக பாட்டு பாடிட்டு போகிறான்ல, இதே தான் அது. அப்போ இருட்டில் பயந்துட்டு சத்தமாக பாடிட்டு போகிறது வேதத்தின்படி சரியான ஒரு டெக்னிக். எப்படி நம்ம நாயை பார்த்து ஓடாமல் இப்படி அப்படியே நடக்கிறோம் இல்லையா, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி. அப்போ பயம்தான் இருக்குது. பயப்படுறனால அவரை நம்புவேன், அவரை துதி செலுத்துவேன். செலுத்தும் போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன செய்வேன், பயம் என்னுடைய சிந்தனையிலிருந்து வெளியேறிவிடும். அதை நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். நான் ஃபெய்த்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. அதெல்லாம் நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ பயப்படும் போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா ட்ரஸ்ட். ரெண்டாவது, நம்ம பயப்படும் போது ப்ரைஸ். இது ரெண்டும் மிக முக்கியமான காரியம். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 34:4 பார்த்தீங்கன்னா அறிந்த ஒரு வசனம் தான். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். அப்போ நம்ம எப்பெல்லாம் பயப்படுறோமோ நம்ம பயத்தை தியானிக்காமல் ஆண்டவரை தேடுகிறதற்கான காரியத்தை செய்யணும். ஆண்டவரை தேடுறது அப்படின்னு சொன்னால் நல்ல வார்த்தை இது, ஆண்டவரை தேடுகிறது அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போ இல்லைன்னு அர்த்தம். நம்ம உள்ள பயம் இருந்துச்சுனாலே ஆண்டவர் என்ன செய்யலை, அங்கே இல்லை. அப்போ ஆண்டவர் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், தேடணும். தேடுறது எப்படி தேடுவோம், ஆண்டவருடைய வார்த்தையில் தேடுவோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உறவை தேடுவோம், அவரோடு கூட இருந்தால் பரவாயில்லன்னு தேடுவோம், கையை எங்காவது சின்ன பிள்ளை அம்மா கையை தேடுறது மாதிரி நம்ம தேடுவோம். இப்படி தேடும்போது கர்த்தருடைய பிரசன்னம் என்ன செய்யும், மூடும், அழகாக நம்ம பயத்தை விட்டு விலகிடுவோம். இப்போ இந்த பயம் என்ன செய்யுதுன்னா நம்ம அது ஒரு நான் சொன்னேன் ஒரு பெரிய நிழல் தான் சொல்லி. பயத்தை நீங்கள் கடந்து அந்த இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ இந்த வெளிச்சம் அது என்ன செய்யுதுன்னா பெரிய உருவமாக காட்டுது. இந்த வெளிச்சத்தை மேலே உயர்த்திட்டிங்கன்னா இது சின்னதாகிடும். இந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, வெளிச்சம் கீழே இருக்கும்போது இந்த உருவம் இருக்கும்போது உருவம் பெருசாக தெரியும். வெளிச்சத்தை மேலே ஏற்றிட்டிங்கன்னா இது சின்னதாக இருக்கும். அப்போ இந்த லைட்டை என்ன செய்யணும்னா நம்ம உயர்த்தி பிடிக்கணும். அதுதான் ஆண்டவரை தேடுகிற காரணம். வேதம் தான் நம்முடைய லைட். அப்போ இதை நம்ம அதிகமாக செய்யும்போது எளிமையாக என்ன செய்யலாம்னா பயத்தை ஓவர் கம் பண்ணலாம். பயத்தை ஓவர் கம் பண்ண பிறகும் மறுபடியும் பயமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது, மறுபடியும் அடுத்த சூழ்நிலைக்கு வரும். அப்போ இதுவும் நமக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ நம்ம ரெண்டு காரியத்தை பார்த்தோம். ஒன்று, பயம் அதிகமாக வரும்பொழுது உலகத்தில் இருக்கிறத விட நம்மள இருக்கிற ஒரு பெரியவருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட், ஒரு பிடிமானம், அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அவரை பற்றியதான உயர்த்துகிற துதிகள், ஸ்தோத்திரம். அடுத்தது, ஆண்டவரை தேடுகிற காரியம். கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். இதெல்லாம் சத்திய வார்த்தைகள் என்பதனால நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிஐடின்னு சொல்லுவாங்க, அதை காலையில் 1 நைட்டு 1 சாப்பிடுங்க, 3 வேளைக்கு இதை சாப்பிடுங்க. அது மாதிரி இவர் சொல்கிறார், பயப்படுற நாளெல்லாம் இதை செய்யு. உனக்கு எப்போல்லாம் பயம் வருது, உங்களுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்துன்னா டோலோ 650 போட்டுங்க, இல்லைனா வேண்டாம். அது மாதிரி பயப்படுற நாளெலாம் அப்போ அவரை நம்பு. ரொம்ப பயமாக இருக்குதா, துதி எடுத்துக்கோ. பயமே இல்லையா, மொபைல் ஃபோனை எடுத்து வச்சுக்கோ, தானாக பயம் வந்துடும். பயம் வந்த பிறகு மறுபடியும் நீ திரும்ப இங்கே வந்துடணும், திரும்ப இங்கே வந்துடு. இப்படி தான் நம்முடைய ப்ராக்டிஸ் போய்கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணுகிற காரியம் என்னன்னு சொன்னால், பயம் என்பது ஒரு பெரிய அரக்கன் போல நமக்கு நிறைய சூழ்நிலைகளில் இருந்தாலும் அந்த அரக்கனை குறித்ததான செய்திகளை நம்ம தியானிக்கிறதை விட லைட்டை உயர்த்தி பிடிக்கும்போது கண்டிப்பாக அது மறைந்து விடும். சங்கீதக்காரனுடைய கூழாங்கல்லை பற்றி யாரும் தியானிக்கலை, கூழாங்கல்லை பற்றி அவன் யாருமே சொல்லலை, அவனுடைய பட்டயமே கையில் இல்லை. அவன் எதை குறித்து தியானிக்கிறான்னா, இவன் விருத்த சேதனம் இல்லாதவன் தியானிக்கிறான், இவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான்னு தியானிக்கிறான், பட்டயமே தேவையில்லை அவனை கொல்றதுக்கு அப்படின்னு தியானிக்கிறான்.
அவனுக்கு பட்டயத்தை குறித்து எவ்வளோ வெயிட் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத இவன் எப்படி பார்க்குறான்னா அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்குறான். அப்போ ஃபெய்த் என்ன செய்யுதுன்னா பயத்தை வேறு விதமாக பார்க்கிறது. அப்போ நம்ம பார்க்குற பார்வையில் தான் நம்ம பார்க்குற பார்வையில் தான் பயத்தை மேற்கொள்ள முடியுமே தவிர, உண்மையாக பயத்தை தொடர்ச்சியாக நம்ம ஆராய்ந்து கொண்டிருந்தால் அது உண்மையாக தெரிகிற மாதிரி நமக்கு இருக்கும். அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்ம பாட்டுக்கு தாராளமாக அப்படி மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் நம்ம இடத்துல இருக்குது.